பாகிஸ்தான் வர்சஸ் ஆப்கானிஸ்தான். தற்போது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே போர் மூண்டிருக்கின்றது. பாகிஸ்தானை கைப்பற்ற தாலிபான்கள் முயற்சியா? பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் தற்பொழுது போர் சற்றே தீவிரமடைந்திருக்கின்றது. தற்போதைய நிலவரப்படி பார்த்தால் 15,000 தாலிபான் போராளிகள் பாகிஸ்தானை நோக்கி அணிவகுத்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த இரு நாடுகளுக்கும் என்ன பிரச்சனை? தாலிபான்கள் பதிலடி கொடுப்பது ஏன்? பாகிஸ்தான் அவர்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியது ஏன்? பல தசாப்தங்களாக பாகிஸ்தான் சில காரணங்களுக்காக தாலிபான்களை பாலூட்டி வளர்த்தது. அதை ஒரு சட்டபூர்வமான அரசாங்கமாக அங்கீகரித்து இராணுவ உதவிகளையும் வழங்கி வந்தது. வளர்த்த கடா மார்பில் பாயும் கதையாக வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைத்துள்ளது ஆப்கானிஸ்தான் என்றுதான் கூற வேண்டும் என்று ஒரு தரப்பு கூறுகின்றது. இப்போது அதே தாலிபான்கள் தெஹ்ரீக்-இ தாலிபான் பாகிஸ்தானிடமிருந்து பாகிஸ்தானுக்கு ஆப்கான் தாலிபான்கள் எதிர்த்து வருகிறார்கள். ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் தான் வான்வழி தாக்குதல்களை முதலில் நடத்தியது. அடிபட்ட புலி சும்மா இருக்குமா? ஆப்கானிஸ்தானின் தாலிபான் ஆட்சி வலுவான பதிலடியை திருப்பி கொடுத்திருக்கின்றது. பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்தால் அது ஒரு நாள் யார் பால் வார்க்கிறார்களோ அவர்களையே கடிக்கும் என்றும் ஹிலாரி கிளின்டன் 2011 பாகிஸ்தான் பற்றி கூறினார். பாகிஸ்தானால் வளர்க்கப்பட்ட தாலிபான்கள் அவர்களையே அழிக்க துணிந்துள்ளதாக அமெரிக்க வெளி விவகார செயலாளர் கிளின்டன் அவர்கள் கருத்து தெரிவித்தது நினைவிருக்கலாம். அதன்படியேதான் இன்று சுமார் 15,000 தாலிபான் போராளிகள் பாகிஸ்தான் எல்லையை நோக்கி அணிவகுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல்கள் நடத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் தாலிபான் ஆட்சியிடமிருந்து வலுவான பதிலடியை தூண்டியதை அடுத்து இந்த போர் தொடங்கி இருக்கின்றது. இது தாக்குதல்களை கண்டித்து பதிலடி கொடுப்பதாகவும் உறுதியளித்திருக்கின்றது. பாகிஸ்தானின் பிரதமர் இம்ரான்கானால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆப்கானிஸ்தானில் மீண்டும் ஆட்சிக்கு வந்த தாலிபான்கள் எவ்வாறு அதற்கு எதிராக திரும்பி உள்ளனர் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். பல ஆண்டுகளாக பாகிஸ்தானால் வளர்த்தெடுக்கப்பட்ட தாலிபான்கள் இப்போது ஏன் ஒரு பிராங்க்ஸ்டைன் அரக்கனாக மாறியிருக்கின்றார்கள் என்றுதான் பார்க்க போகிறோம். பாகிஸ்தானானது தற்போது இரட்டை சவாலை எதிர்கொண்டு வருகிறது. அதாவது தாலிபானில் 2 பிரிவுகள் இருக்கின்றது. அதில் ஒன்று தெஹ்ரீக்-இ தாலிபான், மற்றொன்று ஆப்கானிஸ்தான் தாலிபான். இந்த 2 பிரிவுகளுமே தற்பொழுது பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது. அதுதான் கதை. தாலிபான் அதிகாரிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆப்கானிஸ்தானில் உள்ள தெஹ்ரீக்-இ தாலிபான் பகுதிகளில் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. அதில் 46 பேர் கொல்லப்பட்டார்கள் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தான் அதில் அதிகம் பேர் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெட் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களின் கலவையை பயன்படுத்தி ஆப்கானிஸ்தானுக்குள் உள்ள பயங்கரவாத மறைவிடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல்களை நடத்தியது பாகிஸ்தான். காபூலில் உள்ள தாலிபான் செய்தி தொடர்பாளர் பாதுகாப்பு அமைச்சகம் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக சூளுரைத்தது. இது காட்டு மிராண்டித்தனமானது மற்றும் தெளிவான ஆக்கிரமிப்பு என்றும் சாடியிருக்கின்றது. காபூலில் உள்ள ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சகமும் பாகிஸ்தான் தூதரை அழைத்து தாக்குதல்களுக்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றது. அதனால்தான் சுமார் 15,000 தாலிபான் போராளிகள் காபூல், கந்தகர் மற்றும் ஹெராத்திலிருந்து பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தை ஒட்டியுள்ள மிர்அலி எல்லையை நோக்கி அணிவகுத்து செல்வதாக கூறப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானில் ஆளும் தாலிபான்கள் மற்றும் பாகிஸ்தான் அச்சுறுத்தல் என்று அழைக்கும் தெஹ்ரீக்-இ தாலிபான் அதாவது டிடிபி ஆகியவை தனித்தனியாக செயல்படுகின்றன. ஆனால் இவை இரண்டும் தற்பொழுது இந்த கூட்டணிகள் ஒன்றாக சேர்ந்து பாகிஸ்தானை தாக்க முற்பட்டிருக்கின்றது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததை தொடர்ந்து புதிய ஆட்சி தெஹ்ரீக்-இ தாலிபான் கட்சியை அதைரியப்படுத்தி பலப்படுத்தியுள்ளதால் பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன. காபூலில் தனது சகோதர அமைப்பு செய்ததைப் போலவே பாகிஸ்தானிலும் ஒரு இஸ்லாமிய எமிரேட்டை நிறுவுவதை இந்த டிடிபியானது நோக்கமாக கொண்டிருக்கின்றது. இஸ்லாமாபாத்தை தளமாக கொண்ட ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு ஆய்வுகள் மையத்தினுடைய அறிக்கையானது 2022 ஒப்பிடும் பொழுது 2023 ஆண்டில் பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல்களால் ஏற்பட்ட இறப்புகளில் 56% அதிகரித்திருக்கின்றது.
இதில் 500 பாதுகாப்பு படையினர் உட்பட 1500க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். காபூல் ஆட்சியை எல்லையை தாண்டிய பயங்கரவாதம் என்று இஸ்லாமாபாத் குற்றம் சாட்டியதை அடுத்து ஆப்கானிஸ்தான் தாலிபான்களுக்கும் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கும் இடையே உள்ள உறவு மிகவும் மோசமடைந்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் இஸ்லாமாபாத் ஆப்கானிஸ்தான் மீது வர்த்தக தடைகளை விதித்திருக்கின்றது. சுமார் 50,000 ஆவணமற்ற ஆப்கானிய புலம்பெயர்ந்தோரை வெளியேற்றி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, 5 லட்சம் ஆவணமற்ற ஆப்கானிய புலம்பெயர்ந்தோரை வெளியேற்றி இருக்கின்றது மற்றும் கடுமையான விசா கொள்கையையும் வைத்திருக்கின்றது. தெஹ்ரிக்-இ-தாலிபான் மீதான இராணுவ நடவடிக்கைகளையும் தொடர்கின்றன. கவுல் தெஹ்ரிக்-இ-தாலிபான் கட்சியை கவனித்துக் கொள்வார் என்று நம்பிய பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்காததால் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சிக்கு விரோதமாக மாறி இந்த வான்வழி தாக்குதலை தொடங்கியது. ஆப்கானிஸ்தான் பகுதியில் பாகிஸ்தான் இராணுவ தாக்குதல் நாட்டின் வடமேற்கில் ஒரு சோதனை சாவடியை டிடிபி தாக்கிய சில நாட்களுக்கு பிறகுதான் செய்தது. இதன் விளைவாக 16 பாகிஸ்தான் சிப்பாய்கள் கொல்லப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கின்றது. எனவே பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டிருப்பது, அந்த பிராந்தியத்தில் பயங்கரவாத குழுக்களை ஆதரிப்பது என்ற பாகிஸ்தானின் நீண்டகால கொள்கையினுடைய விளைவுதான் இது என்றும் கூறலாம். ஒரு கொள்கை மற்றும் அதன் பின் ஏற்படக்கூடிய விளைவுகள் சில வழிகளில் ஹிலாரி கிளின்டனின் பாம்பு கருத்துக்கு சரிபார்க்கப்பட்டு ஒத்துப்போவதாகவும் தெரிகின்றது. தாலிபான்கள் செழிக்க பாகிஸ்தான் உதவியது எப்படி? பாகிஸ்தானுக்கும் ஆப்கான் தாலிபான்களுக்கும் இடையிலான உறவு வெளிநாட்டு வல்லுநர்கள் ஆப்கானிஸ்தான பிராந்தியம் என்று அழைக்கும் எப்போதும் மாறிவரும் ஒரு புவிசார் அரசியல் சமன்பாட்டில் வேரூன்றி இருக்கின்றது. 1990களின் நடுப்பகுதியில் அதன் தொடக்கத்திலிருந்தே சோவியத் ஆதரவு ஆட்சியை சீர்குலைக்க வளர்க்கப்பட்ட தாலிபானானது பாகிஸ்தானிடமிருந்து கணிசமான ஆதரவை பெற்றது, உதவிகளையும் பெற்றது. இந்த புகழ்பெற்ற பாகிஸ்தானிய உளவுத்துறை அமைப்பான ISI பல தசாப்தங்களாக தாலிபானின் உருவாக்கம் மற்றும் வாழ்வாதாரத்தில் மிக பெரிய பங்கு ஆற்றியிருக்கின்றது. 1996ஆம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானின் தாலிபானின் இஸ்லாமிய எமிரேட்டை ஒரு சட்டபூர்வமான அரசாங்கமாக அங்கீகரித்த 3 நாடுகளில் பாகிஸ்தான் தான் முதன்மையானது, முக்கியமானதும் கூட. பல நிபுணர்களின் கருத்துப்படி பார்த்தால் பாகிஸ்தான் தாலிபான்களுக்கு இராணுவ ஆலோசகர்கள், நிபுணர்கள் மற்றும் அதனுடைய சிறப்பு சேவைகள் குழு கமாண்டோக்களின் உறுப்பினர்கள் உட்பட போர் துருப்புகளையும் கூட பாகிஸ்தான் தான் ஆப்கானிஸ்தானிற்கு வழங்கியது. இருப்பினும் இஸ்லாமாபாத் இந்த கூற்றுக்களை பலமுறை மறுத்து வந்திருக்கின்றது. ஆனால் அதுதான் உண்மை. அல் கொய்தா மற்றும் ஒசாமா பின் லேடனை தாலிபான்கள் ஏற்றுக்கொண்டதால் உதவிகளை நிறுத்த அழைப்பு விடுத்த சர்வதேச அழுத்தம் மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்கள் இருந்த போதிலும் இந்த ஆதரவை பாகிஸ்தான் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானத்திற்கு கொடுத்து வந்தது. முக்கிய கருத்துக்களை பின்தொடர்வதால் பாகிஸ்தான் பல தசாப்தங்களாக தீவிரவாத போராளிகளை அனுமதித்த அவர்களில் பலர் பின்னர் தாலிபான் மற்றும் பிற பயங்கரவாத குழுக்களுடன் கைகோர்த்தனர். அதன் வடமேற்கு எல்லைகளில் வளரவும் அனுமதித்தார்கள். இந்தியாவிற்கு பயங்கரவாதத்தை பரப்பவும் செயல்படுத்தவும் தாலிபான்களை பயன்படுத்தியது இந்த பாகிஸ்தான் என்பது மறுக்க முடியாத உண்மை. காஷ்மீர் பிரச்சனையை ரகசியமாக கையாள இந்தியாவிற்கு எதிராக தாலிபான்களை பாகிஸ்தான் பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. ஜெய்ஷ்-இ முகமது மற்றும் லஷ்கர்-இ-தொய்பா போன்ற குழுக்கள் மறைமுக ஆதரவுடன் செயல்பட்டன. 1990கள் மற்றும் 2000களில் முழுவதும் தாலிபான் கட்டுப்பாட்டு பகுதிகளில்தான் பயிற்சி பெற்றன. இருப்பினும் பாகிஸ்தானின் இந்த மறைமுக தவறு பின்னடைவை ஏற்படுத்தியதாக தெரிகின்றது. பாகிஸ்தான் தாலிபான் அல்லாது தெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கான் தாலிபான் காபூலில் ஆட்சிக்கு வருவதன் மூலம் நிரூபிக்கப்பட்ட பாகிஸ்தானின் இரட்டை தாலிபான் பிரச்சனை என்று நிபுணர்கள் அழைப்பதை இது பெற்றிருக்கின்றது. இம்மாதிரியான தந்திரமான முயற்சிகள் மற்றும் பொறுமையாக இருந்த போதிலும் எல்லையில் பயங்கரவாத நடவடிக்கைகளை எதிர்த்து போராட ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் போதுமானதாக இல்லை என்று பாகிஸ்தான் கருதுகிறது. ஆனால் அது உண்மையல்ல. தெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் காபூலில் உள்ளதிலிருந்து ஒரு தனி பயங்கரவாத குழு என்றாலும் ஆப்கான் தாலிபானுடன் ஒரு மறைமுக புரிதலை கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. காபூல் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் நடவடிக்கை எடுக்க விரும்பவில்லை என்றும்
அது நிலைமையை சிக்கலாக்குகிறது என்றும் பாகிஸ்தான் ஒருபுறம் கூறி வருகின்றது. தாலிபான்களுடன் இரு தரப்பிலும் விளையாடும் பாகிஸ்தானின் நீண்ட விளையாட்டு மீண்டும் தற்பொழுது விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. ஹிலாரியின் கருத்து ஒத்துப்போகிறது. ஒரு காலத்தில் பாகிஸ்தானினுடைய ஒரு முக்கிய சொத்தாக வளர்த்து வந்தது இப்பொழுது அதனுடைய சொந்த ஸ்திரத்தன்மையை அச்சுறுத்தும் பெரிய பயங்கர தீய சக்தியாக உருவெடுத்திருக்கின்றது. பாகிஸ்தான் யாரை அழிக்க வளர்த்ததோ அவர்களே இன்று அவர்களுக்கு எதிராக திருப்பி இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.